நேற்று தேர்ஸ்டேன்றதுனால வீடெல்லாம் சுத்தமாக பெருக்கிட்டோங்க. பெயிண்ட் பண்ணி வச்சுருந்து இந்த வாரம் தாங்க வந்துட்டு சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு வீடெல்லாம் பெருக்கிட்டு அழகாக மாப்பிங் பண்ணிட்டோங்க. பெயிண்ட் இது அப்பப்போ இருந்துச்சுங்க. அதனால் சரி வேறு வழி இல்லை, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தொடக்க தான் போகும்னு சொல்லிட்டு தொடச்சிட்டு டேபிளையும் அழகாக தொடச்சிட்டு அது மேலே வந்துட்டு கொஞ்சம் நியூஸ் பேப்பரை போட்டுட்டோங்க. நியூஸ் பேப்பர் நல்லா க்ரிப்பாக போட்டுட்டு அப்புறமா நம்ம சாமி ஃபோட்டோலாம் பாக்ஸ்லேருந்து எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா தொடச்சி அழகாக வந்துட்டு எடுத்து வச்சிட்டோங்க. சாய்பாபா, அதுக்கப்புறம் முருகர்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் வந்துட்டு அழகாக எடுத்து தொடச்சி வச்சிட்டோங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு நம்மளோட சாமி சிலைங்களையும் வந்துட்டு சாய்பாபா அது இருந்து அதுக்கப்புறமா பிள்ளையாருக்கு எல்லாத்தையுமே வந்துட்டு அழகாக வந்துட்டு எடுத்து வச்சிட்டோங்க. எடுத்து வச்சுட்டதுக்கப்புறமா வந்துட்டு பூ வந்துட்டு நம்ம சாமந்தி பூ வாங்கிட்டு வந்துருந்தோங்க. ரொம்பவே நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே அழகாக இருந்துச்சுங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லா பூவையும் எடுத்து அழகாக வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி சாமிங்களுக்கு வந்துட்டு அழகழகாக அப்படியே வச்சுட்டோங்க. எல்லாம் வச்சு முடிச்சுட்டு பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. மஞ்சள் கலர் பூவோட பார்க்கும்போது அப்படியே அழகாக இருந்தார். சாய்பாபா, முருகன், பிள்ளையாரப்பா எல்லாருமே சூப்பராக இருந்தாங்க. எல்லா பூவும் வந்துட்டு கடகடன்னு சொல்லிட்டு வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா விளக்குல கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி திரியை போட்டு வச்சிட்டோங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம அழகாக வந்துட்டு விளக்கு ஏற்றிட்டு சாமியை கும்பிட்டு முடித்தோங்க. அவ்வளோ திருப்தியாக இருந்துச்சு. அழகாக வீடெல்லாம் தொடச்சிட்டு சாமியெல்லாம் சுத்தம் பண்ணி விளக்கு ஏற்றினதில் எனக்கு அவ்வளோ செம்ம திருப்திங்க. சாமி கும்பிட்டு முடித்ததுக்கப்புறமா கொஞ்ச நேரத்தில் நைட்டு ஆரத்திக்காக வந்துட்டு கோயிலுக்கு வந்துட்டு கிளம்பிட்டேங்க. யூஸ்வலாக நான் பகலில் தான் போவோம், வெயில் டைமுன்றதுனால நைட்டில் போகிறேங்க. நைட்டில் போய் சாமி கும்பிட்றதுக்காக போனோங்க. பார்த்தா அழகாக அலங்காரம் பண்ணியிருந்து நம்ம சாய்பாபா சூப்பராக இருந்தார் கோயிலில். அப்புறமா சாமி கும்பிட்டுட்டு திருநீரும் குங்குமமும் வாங்கி வச்சுக்கிட்டோங்க. பூ தாங்க நம்மளுக்கு கிடைக்கல. அதுக்கப்புறமா வந்துட்டு நேராக வந்து பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்துட்டு நம்மளோட குழந்தைங்களுக்காக, அதாவது நம்மளோட நாய்க்குட்டிகளுக்காக வந்துட்டு வாங்கிட்டு வந்தோங்க. எதனாலன்னு பார்த்திங்கன்னா, உடம்பு முடியாமல் இருக்கிறனால அதுங்களுக்கு சரியாக போடணும், சாய்பாபாவோட அருள் அவங்களுக்கும் கிடைக்கணுன்றதுக்காக தாங்க அதை வாங்கிட்டு வரேங்க. வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு அக்காவுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு நானும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டேங்க. கோயிலில் சாப்பிட்டது இல்லாமல் செம்ம டேஸ்ட்டுங்க. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி வந்துட்டு போயிட்டு சாப்பாடெல்லாம் வாங்கி சாப்பிடுவீங்களான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Okay.